ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்பங்கி பூவில் மாலைக்கட்டு ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாலைக்கட்டு கட்டுறப்போ இப்படி சென்டரில் வச்சு நான் கட்டுறேன். ஏன்னா இது வந்து மீடியமான மாலையாக கிடைக்கும். இப்போ வந்து இது ரொம்ப சின்ன மாலையாக வேணும், தலையிலேயே வைக்கிற போல் வேணும் அப்படின்னா, இந்த பூ வந்து அப்படி பிரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த மேலே விரிஞ்சு அப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அப்படியே கிட்ட வச்சு போட்டோன்னா ரொம்ப சின்ன பூ மாலையாக கிடைக்கும், தலையில் வைக்கலாங்க. இல்லை எனக்கு நல்லா பந்து போல் பெரிய மாலையாக வரணும்னா அந்த காம்பு சைடு அப்படி நல்லா நீட்டாக விட்டுட்டு நம்ம இப்படி கட்ட ஆரம்பிச்சோன்னா பெரிய மாலை போல் மேக் ஆகும். இது வந்து டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து எந்த இடத்துல வந்து எந்த சைஸில் போடுறோமோ அதுக்கேற்ற போல் இந்த மாலை கிடைக்குங்க. இப்போ நான் சென்டரில் போடுறேன், எனக்கு மீடியமாக தான் கிடச்சிருக்கு, எனக்கு அது போதும். பாருங்கள் அழகாக இருக்கு இல்லையா. இது வந்து எல்லா பூலையும் ட்ரை பண்ணலாம். சம்பங்கி பூ இப்போலாம் வந்து டபுள் ஷேடில் கிடைக்குதுங்க. இப்போ வந்து சம்பங்கி பூவை இது போல் பாதியாக கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அந்த எட்ஜெல்லாம் பாருங்களேன் ஒரு கலர் இருக்குது. இப்போ வந்து ரோஸோட பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஊசி நூலில் கோர்த்துக்கிட்டே வர வேண்டியதுதாங்க. எல்லா டைரெக்ஷன்லையும் பார்த்தா போல் வச்சு நம்ம கோர்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்து நீட்டாக வைக்கணும்னு நினச்சாலும் சரி, ரவுண்டாக வைக்கணுன்னாலும் சரி. பாருங்கள் இப்போ காட்டுறேன். இது போல் வந்து நம்ம அப்படியே வந்து கோர்த்துக்கிட்டே வந்துட்டு இது போல் அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் அப்படி தொங்க விடணுன்னா இப்படி வைக்கலாங்க. இல்லைன்னா இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இது போல் வச்சோன்னா பாருங்கள் அப்படியே வந்து செம சூப்பராக அரேஞ்ச் ஆகும். பின்பக்கம் பாருங்கள், நம்ம வச்சோனாலே அழகாக லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது போலேயும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வீட்லேயே மேக் பண்ணலாம். ஆனால் ரோஸ் வெண்ணி மேக்கிங் எப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் வந்து கேட்டிங்க, நீங்கள் வந்து இந்த இதழை வந்து மடித்து வைக்கிறீங்க இல்லையா, அதை கொஞ்சம் பொறுமையாக கட்டுங்கன்னு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பெரிய இதழ் தான் வேணும், சின்னதில் வந்து இப்படி மடிக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறீங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு பூவை எடுத்து சென்டராக மடித்து ரெண்டு பக்கமும் மடிக்கணும். இப்போ பாருங்கள், ரோஜா இதழை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று அப்படியே மடிக்கணும். மடித்து அப்படியே வந்து நம்ம வரிசையாக வச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன பூ இருக்கோ அதையும் காம்பினேஷன் கொடுத்து கட்டலாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நான் சம்பங்கி 4 டைரெக்ஷனில் பார்த்தாப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸை தான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக வந்து பிடிச்சா லைக் பண்ணி, பிடிச்சா ஹார்ட்டின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்பங்கி பூவில் யூனிக்காக இது போல் மேக் பண்ணலாமா? அதுக்கு வந்து சம்பங்கி பூவும் ரோஸ் பெட்டல்ஸும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இதழ் எடுத்து பாருங்கள், சம்பங்கி பூ மேலே காம்பு பகுதியில் வச்சுட்டு நார்மலாக எப்பயும் போடுற போல் நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பூவில் இது போல் இதழ் வச்சுட்டு நாட் போடுறப்போ முன்னாடி பூவோடு சேர்த்து போட்டுக்கோங்க. இது போல் தொடர்ச்சியாக கட்டிட்டு வந்தால் இது போல் நாட் மேக் ஆகும். இது போல் பூவும் அழகாக கட்டி வருங்க. எவ்வளோ சின்னது இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம விருப்பத்துக்கு கட்டிக்கலாம். சாமிக்கும் வைக்கலாம், நம்ம தலைக்கும் வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சம்பங்கி பூவில் இது போல் கட்டி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூவை வச்சுட்டு 2 நாட் போடுங்க. ஒரு பூவாக வைக்கலாம். பெரிய காம்பு இருக்க பூ எல்லாத்தையும் இது போல் கட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது பூவை வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு முன்னாடி இருக்க காம்போடு சேர்த்து நாட் போடணும். இப்போ வந்து நான் காம்பு பக்கத்துலேயே போடுறேன். இதுவே வந்து நடுவில் சென்டரில் போட்டிங்கன்னா பூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மேலே வந்து காம்பை கட் பண்ணிட்டு தள்ள கூட வைக்கலாங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா இருக்குல்லையே, அது பின்னல் போல் வரும். முன்னாடியும் நல்ல நாட்டு இருக்கும், பின்னாடியும் சூப்பராக இருக்கும் இந்த நாட் பார்க்கவே. அப்படியே வரிசையாக கட்டிட்டு போகலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசு கட்டலாம். சாமிக்கெலாம் அம்மனுக்கெலாம் வந்து போடுறப்போ அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் நூல் விட்டால் நல்லா அப்படியே பிடிச்சி பாவாடை போல் கட்டி விடலாங்க. இது சின்னதாக கட்டுறப்போ கழுத்தில் மாலை போல் போடலாம், கோயில் கொண்டு போகலாம், நம்ம தலையில் வைக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து த்ரெட்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு வந்து நான் இந்த கலர் த்ரெட்டு கொடுத்துருக்கேன் காம்பினேஷனுக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை கொடுத்து பாருங்கள், ரொம்பவே யூனிக்காக இருக்கும்.